ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த தன்னுடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? நம்ம ஒரு வளர்ந்த பாரதம், முன்னேறிய நாடாகவும் நம்மை கட்டமைத்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று சொல்லுவோம். ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு இன்றி அனைவரையும் உள்ளடக்க வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து துறையிலுமான ஒரு வளர்ச்சி வேண்டும். ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் வளர்ச்சி, ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அவங்களுடைய பயனை அதில் அவர்கள் பெறுகிறார்களா என்பதையும் உறுதிப்படுத்துவது. நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, இந்த 12 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். அதில் நிறைய வேலைகளை செய்ய முடியும். அதை அரசாங்கம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு தனக்கான அத்தனை கரங்களையும் விரித்து அத்தனை துறைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு துறையிலுமாக என்ன முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன ஒரு சர்வதேச அளவில் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையும் அக்கறையும் கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் அதை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் ஒரு வளர்ச்சி தென்படும். அவங்களுடைய முன்னேற்றம் பெருசாக தெரியும். இந்த 12 ஆண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரந்துபட்ட வளர்ச்சி. அந்த வளர்ச்சி 2 இடங்களில் தெரியுது. ஒன்று, நம்மை போன்ற மக்களுக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. நம்மை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அயல் நாட்டினருக்கு அந்த வளர்ச்சி தெரிகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆனால் அந்த வளர்ச்சி எனக்கு வரல, என்னுடைய குடும்பத்தில் ஏற்படலை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏதேனும் ஒரு பகுதியிலேனும் ஏதேனும் ஓர் இடத்திலேனும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சியின் பயனை, அந்த சுவையை இவர்கள் கண்டிருப்பார்கள். வந்தே பாரத் ரயில் மாதிரியான ஒரு ரயில். முன்னாடி மெட்ராஸ் டு பெங்களூர் போகிறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போய் கொண்டிருந்த இடம், ராத்திரியெல்லாம் போய் கொண்டிருந்த இடம்லாம் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு இங்கே ட்ரெயினை எடுத்தோம்னா 10 மணிக்கு பெங்களூர் போயிடலாம். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தொழில்துறையினர் மதியம் வேளையில் பல முக்கியமான சந்திப்புகளை எல்லாத்தையும் முடித்து கொண்டு மாலை வேளையில் மீண்டும் ரயில் பிடித்து இரவு சென்னை சேர்ந்துக்கிறார்கள். அப்போது இது மாதிரியான அதிவிரைவு ரயில்கள் நம்முடைய ஒரு வளர்ச்சியினுடைய வேகத்தையும் அந்த வளர்ச்சியினுடைய பயனையும் ஒவ்வொருவருமே துய்த்து கொண்டிருக்கிறோம். நிதானமாக யோசித்து பார்த்தோமே என்றால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாதிய சூழ்நிலை இருந்தது? அன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு வேகமோ அல்லது டெலிவரியில் இருக்கக்கூடிய நுட்பமோ இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த வேகம் கிடைத்திருக்கிறது, துல்லியம் கிடைத்திருக்கிறது, எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்புணர்வு கிடைத்திருக்கிறது. எல்லாமே இந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. இப்போ ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்விதான் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னும் ஒரு அரசாங்கத்தில் ஏதோ ஒரு மனுவை செய்து கொண்டு இன்னும் அவங்க கையில் தான் கொடுப்பாங்க டாக்குமெண்ட்ஸு அப்படின்னு சொன்னால், இதை இன்னும் டிஜிட்டைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, இது ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பழக்கப்பட்டதுனால நம்ம கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம். ஆன்லைன் பழகிட்டோம். நாம் நேரடியாக ஒன்றை போய் பார்த்து ஒரு இடத்துல மணிக்கணக்கில் நின்று இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பழைய ஒரு விஷயமாகவும் நாம் பேச தொடங்குகிறோம். ஒரு கல்லூரி அட்மிஷன் ஆனாலும் சரி, இல்லை பல்கலைக்கழகத்தினுடைய நேர்காணலாக இருந்தாலும் சரி, விசா வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, அப்போது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த இடத்துல நாம் அந்த வளர்ச்சியை நாம் இயல்பாகவே எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டோம். நாம் இதனுடைய ஒரு வளர்ச்சியை பயனை நாம் பெற தொடங்கிவிட்டோம். அந்த பயன் நம்ம மனசில், நம்ம இடத்துல, நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு சேர்த்து விட்டது.
நாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. நம்ம இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன சேவையினுடைய தரம் எப்படி உயர்த்த முடியும்னு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர, சேவையுடைய தரத்தை வந்து இனிமே கொண்டு நம்மால் வந்து குறைச்சி கொள்ள முடியாது. அதே மாதிரி பொருள்களுடைய அல்லது இந்த மாதிரி உற்பத்தியினுடைய தரத்தை நம்மளால் குறைச்சி கொள்ளவே முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சர்வதேச அளவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூரோட நம்ம வந்து ஒப்பிட்டு பேசுவோம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நியூயார்க்கோட ஒப்பிட்டு பேசுவோம், இல்லை ஜப்பானோட ஒப்பிட்டு பேசுவோம். என்னென்னா அங்கெல்லாம் இவ்வளோ அபரிமிதமான வேகம் வந்து விட்டது, வளர்ச்சி வந்து விட்டது, அந்த மக்கள் தொகை இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய பெருநகரங்களை போய் பார்த்தீங்கன்னாவே அதற்கு இணையாகத்தான் நம்ம இருக்கிறோம். நிச்சயமா நீங்க சொல்லும்போது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க தோணுது சார். முன்னாடிலாம் மெட்ரோ ரயில் அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயோ வெளியில பார்த்துருப்போம். இன்னும் கேட்க போனா இப்போ புல்லட் ரயிலே வந்து வெளிநாட்டில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம நாட்டிலேயே வந்து அதற்கான காலகட்டங்களும் வரப்போகுது அப்படின்னும் போது அது ஒரு வளர்ச்சியோட அடையாளம் தான். நிச்சயமா. அதாவது எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, அடித்தட்டு மக்களும் பயன்பெறக்கூடிய அளவில் இன்னைக்கு நாம் வளர்ச்சி வேண்டும். அதுதான் வந்து அந்த வளர்ச்சியின் பயன் யாரை போய் சேர வேண்டுமோ, யார் அதனால் அதிகபட்ச பயனை பெறப்போகிறார்களோ அவர்களிடம் அது போய் சேர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அரசாங்கம் கடந்த 12 ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், திட்டங்கள் வகுப்பது, அந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேருவதற்கான வழிமுறையை காண்பது, அதன் வழியாக முழுமையான சேவையோ அல்ல முழுமையான ஒரு தன்மையோ முழுமையாக போய் சேருவதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தருவது. அப்போது என்ன நடக்குதுன்னா, நான் வந்து எந்த விதமான ஒரு மன வருத்தங்களோடு இருந்தாலும் இந்த நாடு என் பக்கத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுமானால் அந்த வேகத்திற்குள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய அடுத்த தலைமுறை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறை என்று ஒரு கணக்கு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறையினருக்கு இது எல்லாமே புதுசாக இருக்கும், ஆனால் அவர்கள் பழக்க விட்டுட்டார்கள். இன்னும் பிந்தைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போது இனிமே கொண்டு வரக்கூடிய தலைமுறையை இதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் இயல்பான வாழ்க்கை முறை, இதுதான் வழக்கமான முறை. இப்போ யாரும் திருமணத்திற்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைப்புதெல்லாம் கூட வைப்பதே கிடையாது. எல்லாம் வாட்ஸ்அப்லேயே வந்து தான் நீங்கள் திருமண அழைப்புதல் நடந்து கொண்டு இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட நான் வந்து சமீபத்தில் கேள்விப்பட்டது சார். என்ன அப்படின்னா, இந்தியாவோட யூபிஐ பண பரிவர்த்தனை வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் யோசித்த விஷயம் ஒன்று என்னன்னா, முன்னாடிலாம் நிறைய நம்மக்கிட்ட சில்லற காசெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்லறையே வந்து இல்லை. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாயை துல்லியமாக ஒருத்தருக்கு செலுத்தணுமோ அதை செலுத்துறதுக்கு யூபிஐ அப்படின்ற ஒரு முறை வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாமும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. ஆமாம். இப்போ நீ ரொக்கமில்லா பொருளாதாரம்னு சொல்கிறோம். உலக அளவில் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு விரிவான ஒரு ரொக்கமில்லா பொருளாதாரம் வெற்றி அடையவே இல்லை. நாம் தான் அந்த இடத்துல முழுசாக வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அந்த வெற்றி அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த தொழில்நுட்ப அடித்தளத்தை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அப்போது நாம் வந்து இன்றைக்கி யார்கிட்டையாவது வந்து யூபிஐ இல்லையான்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, என்கிட்ட கேஷ் இல்லைங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம தயக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒன்று யூபிஐ இல்லையான்னு கேட்குறோம், இல்லை யாராவது ரொம்ப வலியுறுத்தி நம்மகிட்ட பணம் கேட்டோம்னா, அப்பா நான் பணமே கொண்டு வரல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது ஒரு தலைமுறையினுடைய சிந்தனை போக்கையே இன்றைக்கி வந்து நம்ம முழுசாக இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கிறது. கையில் பணம் வைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் அத்தனை சேவைகளையும் பெற முடியும், அத்தனை பொருட்களையும் வாங்க முடியும், அத்தனை சுவைகளையும் உங்களால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு மொபைல் ஃபோனே அதற்கான உங்களுடைய மணிப்பர்ஸாக மாறிவிட்டது. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு கால ஓட்டத்தோடு நாம் இன்றைக்கி யாரும் திரும்பி பார்க்கல. ஏதாவது இப்போ நமக்கு நேரம் கிடையாது, நம்முடைய வேகமான ஓட்டத்தின் நடுவில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழுத்தத்தின் காரணமாக நம்ம திரும்பி பார்ப்பதில்லை. நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தை கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னாலும் முதல் 10 ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் அடுத்த 3வது 10 ஆண்டுக்கு நம்ம வந்துட்டோம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து கடந்த 12 ஆண்டுகளில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய வேகமான முன்னேற்றம் பயன்பாட்டு ரீதியாக, மன ரீதியாக, நம்முடைய சௌரியத்தின் ரீதியாக நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டோம். அப்போ இயல்பாகவே இது வந்து ஒரு கல்ச்சுரல் மாற்றத்தை வந்து உருவாக்கி இருக்கிறது. அரசாங்கத்தை இன்னும் வந்து நம்ம ஏதாவது வகையில் ஏமாற்றுவோம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுவும் முடியாது. அது எல்லாமே அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக தெரியும் என்பது எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அது எல்லா இடத்துலையுமே இயல்பாக தொழில் பண்ணணுமோ, அதற்கு என்ன வரி கட்டணுமோ, என்ன விதமான வாழ்க்கை முறைக்கு நம்ம வந்து தயாராகணுமோ அது தயாராகிட்டு போவோம். நம்ம என்ன லாபம் சம்பாதிச்சு நல்லபடியாக வாழணுமோ அதை வாழ்வோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த ரயிலும் எல்லாருக்குமான ஒரு சமநிலையை ஏற்படுத்தியதாக சொல்வார்கள். அதே மாதிரி இன்றைக்கி டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலையை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொண்டே இருக்குது. கையில் பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது, சம்பாதிக்க முடியலங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்று வரும்பொழுது இன்றைக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான
சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமது இந்திய மக்கள் மனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம். இப்போ சமீபத்தில் என்ன நண்பர்கள் எல்லாம் பேசும்போது இவங்கெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கோ வேறு நாட்டுக்கெல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய முதல் செய்தி என்ன, இங்கே யூபிஐயே இல்லைங்க, நம்ம எல்லாத்தையும் திருப்பியும் வந்து பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு அதை அழுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரியான சலுகைகள் வந்து இந்த மாதிரியான வசதிகள் வந்து இந்தியாவில் இருக்குது, இங்கேயே இல்லை, இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடான இந்த இடத்துல கூட இல்லை அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்து அழுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கி நிறைய நபர்கள் மாறிவிட்டார்கள். என்னென்னா, இது அவ்வளவு தூரம் எளிமையாக கைக்கருகே வந்துவிட்டது. அப்போ நாம் வந்து இந்த முன்னேற்றங்கள் அத்தனைக்குமே 12 ஆண்டு கால அரசனுடைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்திய சாதனையாக, வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம், வெளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இதர வசதிகள் எல்லாம் நிச்சயமாக தேவை, அதையெல்லாம் வந்து சமூக ரீதியாக ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள். ஆனால் அடிப்படையாக மக்கள் மனத்தில் அரசாங்கம் வளர்ச்சியினுடைய பலனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் நாம் வளமாக இருக்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அதை வந்து உணர்கிறான். அதுதான் இதில் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். நிச்சயமா சார், மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிறப்பான செயல் திட்டம் அப்படின்றது அவசியம். செயல் திட்டமே இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக்கூடிய விதம் அப்படின்றதும் அவசியம். இது ரெண்டும் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி டிஜிட்டல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதோடைய பயன்பாடும் அவசியமாக இருக்குது. அது இல்லாமல் சாலை கட்டமைப்பு இது போன்ற கட்டமைப்புகளும் கூட பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து அந்த வளர்ச்சி வந்து வெளிப்படுகிறது. அந்தந்த துறையில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் அதற்கான பலனை கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்போ உள்கட்டுமான வளர்ச்சி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள், இப்போ நிதின் கட்கரி அவர்கள் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செய்திருக்கிறாருன்னா, ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டரே போடுறதோ இல்லை 5 கிலோமீட்டர் சாலை போடுவதே ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மிக வேகமாக அதில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் நகர்மயமாக்குதலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சாலை போடுவது என்றால் என்னன்னா, நீங்கள் நகரத்துக்கும் கிராமங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறோம், அதற்கான பயண நேரத்தை குறைக்கிறோம், இன்னும் சௌரியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இது வந்து நம்ம கண்ணெதிர நம்ம சாலையில் பார்க்கிறோம். அந்த சாலைகள் வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா வரைக்கும் மிக சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சாலைகள் வந்து விரிவடைந்து விட்டன, அகலமான சாலைகளாகிவிட்டன, எத்தனை பாலங்கள் வந்து விட்டன. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அதாவது அதில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பயனுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய பயனை தூக்கிறார்கள் என்பதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சாலைகள் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னாவே நாடு அதற்கான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக பெறும். மக்கள் வந்து அந்த குறுகிய காலத்திலே நம்ம வந்து வேகமாக போய்விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையெல்லாம் வந்து சாலைகள் நன்றாக ஆகிவிட்டால் அதில் போகக்கூடிய வாகனங்கள் நிச்சயமாக அதிகமாக பெருக்கம் எடுக்கும், அதில் போகக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக அதிகமாக இருக்கும், வருவாய் என்பது அதிகமாக இருக்கும், பொருளாதார சுழற்சி என்பது அதிகமாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய ரயில்வே டிராக்ஸும் இன்றைக்கி வந்து உலக அளவில் பார்த்திங்கன்னா மிக வேகமாக நம்ம புதிய ரயில் பாதைகளை உருவாக்குவதிலும், ரயில் பாதையை வந்து மின்மயமாக்குவதிலும், ரயில் பாதையில் வந்து கவச் மாதிரியான திட்டங்களை போட்டு அங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளை வந்து முழுசாக தடுக்கிறதுக்குமான முயற்சியை செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து விலங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதிவேகமான ரயில்களை நாம் வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம், எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கிறோம். ரயில்வே அப்படிங்கிறது இன்னைக்கு அவ்வளோ ரோபஸ்டான ஒரு துறையாக மாறி இருக்கிறது. மிக குறைந்த நேர பயணம், நல்ல சௌரியமான பயணம், அதே சமயத்தில் அதனுடைய சேவையின் தரம் உயர்ந்திருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சாலையை போலவே நம்முடைய ரயில் பயணம் மாறி இருக்கிறது. அம்ரித் பாரத் திட்டம் அதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரயில் நிலையங்களும் கூட மேம்படுத்தப்படும். ரயில் நிலையங்கள் வந்து இன்னைக்கு எப்படி மாறிக்குன்னா, அதனுடைய வசதிகள் வந்து மேம்பட்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதில் வந்து குறிப்பிட்ட இடங்கள் ஒன் ப்ராடக்ட் ஒன் பிளேஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன், அது ஒரு மிகச்சிறப்பான வணிக மையங்களாகவும் இன்னைக்கு மாறி இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தயாரிப்புகளுக்கு விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன அங்காடி கிடைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஏற்படக்கூடிய இயல்பான ஒரு பொருளாதார வர்த்தக முன்னேற்றத்தையும் ரயில்வே நிலையங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமிடலில் நடந்து கொண்டிருக்கு. நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.